ஹல்லேலூயா. கையை தட்டும் பொழுது இப்படி தட்டக்கூடாது, நல்லா இப்படி தட்டணும். சரிங்களா? இதனால் நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம் என்று சொல்லி நாமத்தை உயர்த்தி பாடுவோம். நல்ல கைகளை தட்டி உற்சாகமாக பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கட்ட செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். பாடுவோமா? கட்ட செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து, உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தேர்ந்தெடுத்தீ, மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பியிருத்தீர். பாடுவோம். ஆண்டவரே, என்னோடு உடன்படிக்கை செய்த நாள் முதற் கொண்டு இந்நாள் வரைக்கும் என்னை கைவிடாத தெய்வமே, மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பியிருத்தீர். கட்ட செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கட்ட செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த பொழுது, வாதைகள் என்னை சூழ்ந்த போது என்னை மறைத்தீ, வாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். பாடுவோம். ஆண்டவரே, வாதைகள் என்னை சூழ்ந்த பொழுதெல்லாம் உம்முடைய சட்டையின் மறைவில் என்னை காத்துக்கொண்ட உம்முடைய தயவுக்காக நன்றி. வாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கட்ட செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க. கட்ட செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீ, கண்ணீர் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். பாடுங்க. ஆண்டவரே, எத்தனையோ தேவைகளை சூழ்ந்த வேளையில் எல்லாம் ஆண்டவரே எங்களை அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தினீரே. கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கட்ட செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். சொல்லுங்க. கட்ட செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ, துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கட்ட செய்த நன்மைக்காக
நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. நல்ல கைகளை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நன்றி 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 ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷத்தினுடைய 3வது வாரத்திலே கர்த்தருடைய சன்னிதானத்திலே அவரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்து என்ன நடக்கும் தெரியாத உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் இம்மட்டுமாய் நம்மை காத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தேவன் இம்மட்டுமாய் நம்மை செம்மையாய் நடத்தி வருகிறார். இனியும் தாங்குவார், தப்புவிப்பார். ஹல்லேலூயா. கைகளை தட்டி நல்ல உற்சாகத்தோடு கூட, ஆண்டவரே இம்மட்டும் எங்களை காத்த தெய்வமே, இனியும் எங்களை காத்து வழிநடத்த நீர் வல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் பலமோ எங்கள் பராக்கிரமோ ஒன்றுமல்ல, எல்லாம் ஆண்டவர் உம்முடைய கிருபை, உம்முடைய ஆவியினால் எங்கள் நடத்துகிறீர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நம்ம எல்லாம் அப்படி எழும்பி நின்று, ஆண்டவரே என்னுடைய பலமோ, ஆண்டவரே என்னுடைய பராக்கிரமோ இந்த உலகத்தில் ஒன்றுக்கும் உதவாத ஆண்டவரே, உம்முடைய கிருபை, உம்முடைய அபிஷேகம், உம்முடைய வழிநடத்துதல், உம்முடைய தயவு ஆண்டவர் எங்களுக்கு இந்த ஹல்லேலூயா கால நேரத்தில் கூட நல்ல அற்புதமான ஒரு பாடல். பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல, ஆவியினாலே எல்லாம் ஆகும், நீ சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட்டு நிற்கும் என்று சொல்லி அப்படி நாமத்தை உயர்த்தி பாடுவோம். ஹல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி பாடுவோம், தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். பராக்கிரமும் அல்ல, ஆவியினாலே எல்லாமே ஆகும், நீ சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும், உம்மாலே ஆகாத காரியம் உண்டோ? பாடுங்க. பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல, ஆவியினாலே எல்லாமே ஆகும், நீ சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும், உம்மாலே ஆகாத காரியம் உண்டோ? உலர்ந்த எலும்புகள் உயிருடன் எழும்பும், உன்னத சேனையாய் காலுன்றி நிற்கும். நல்ல சத்தத்தை உயர்த்தி உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிற தேவன் நம்முடைய தெய்வம். காலுன்றி நிற்கும், உற்றிடுமே உம் வல்லமையை, நிறைவேற்றுமே உம் வார்த்தைகளை, உற்றிடுமே உம் வல்லமையை, நிறைவேற்றுமே உம் வார்த்தைகளை. தேவன் நினைத்த ஒரு நாளும் தடைபடாது. தேவன் நிச்சயம் நமக்கு குறித்ததை செய்து முடிப்பார். உலகம் எல்லாம் இனி கலக்கப்படும், எங்கள் நிழல்பட்டதும் அற்புதங்கள் நிகழும். சொல்லுங்க ஆண்டவரே, எங்கள் கரத்தை கொண்டு நிச்சயம் பெரிய காரியங்களை செய்ய போகிறீர். பொய் சிங்கங்களின் வாய்கள் கட்டப்படும், இருளின் ஆளுகை எல்லாம் பரிகரிக்கப்படும். பொய் சிங்கங்களின் வாய்கள் கட்டப்படும், இருளின் ஆளுகை எல்லாம் பரிகரிக்கப்படும். ஊற்றிடுமே ஊற்றிடுமே உம் வல்லமையை, நிறைவேற்றுமே உம் வார்த்தைகளை, பரிமே உம் வல்லமையை, நிறைவேற்றுமே உம் வார்த்தைகளை. பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல, ஆவியினாலே எல்லாமே ஆகும், நீ சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும், உம்மாலே ஆகாத காரியம் உண்டோ? நம்முடைய தேவனால் கூடாத காரியம் என்று இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. கட்டுகளை முறியடிக்கிறதே நம்முடைய தேவன். கட்டுகள் எல்லாம் ஒளியில் அவிழ்க்கப்படும், சாபங்கள் எல்லாம் முற்று மாறி போகும். பாடுவோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால் கட்டுகள் அறுந்து போகும். தேவ வார்த்தை எங்கும் பிரபலமாகும், தேவ மகிமை எங்கும் வெளியரங்கமாகும். சொல்லுங்க ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால் எல்லாம் ஆகும். உற்றிடுமே உம் வல்லமையை,
நிறைவேற்றுமே வார்த்தைகள். சத்தத்தை உயர்த்தி முற்றிலுமே வல்லமையை நிறைவேற்றுமே வார்த்தைகளை. பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல ஆவியினாலே எல்லாமே ஆகும். நீ சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் உம்மாலேயாகாத காரியம் உண்டு. பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல ஆவியினாலே எல்லாமே ஆகும். நீ சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் உம்மாலேயாகாத காரியம் உண்டோ. உலர்ந்த எலும்புகள் உயிருடன் எழும்பும் உன்னத சேனையாய் காலொன்றி நிற்கும். சொல்லுங்க ஆண்டவரே, உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்க தெய்வம் ஆண்டவரே, நீ மகா பெரியவர். முற்றிடுமே வல்லமையை நிறைவேற்றுமே வார்த்தைகளை. சொல்லுங்க ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உடைய வல்லமை ஆண்டவரை காணும்படியாக எங்கள் சரீரத்தில் அவயங்கள் ஒவ்வொன்றையும் நீராமே தொடுவதற்காக நன்றி என்று சொல்லி நல்ல கைகளை தட்டி வல்லமையை நிறைவேற்றுமே வார்த்தைகளை. முற்றிடுமே வல்லமையை நிறைவேற்றுமே வார்த்தைகளை. நல்ல கைகளை தட்டி அபிஷேகம் பெற்ற யாவரும் நல்ல கைகளை தட்டி பெற்றுக்கொள்ளுங்கள் தேவ பலத்தை. ஓ ஷபலத ரபபபபபபப ரிபலபலதலலபலபபபபபபப ஷியந்தலத ரபல கபலத ரபலபரணமா. நல்ல கைகளை தட்டி, இது அமைதியா இருக்கிற நேரம் அல்ல, தேவ பலத்தை பெற்றுக்கொள்ளுகிற நேரம். உங்கள் சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களை கர்த்தர் முறியடிக்கிறார். ஹல்லேலூயா. இதோ இப்பொழுது ஒரு விசேஷித்த தேவ பலன் நம்மை ஆளுகை செய்கிறது. ஹல்லேலூயா. எல்லா பலவீன பகுதிகளை கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. தேவன் இந்த வருஷத்தில் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஹல்லேலூயா சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்ற வார்த்தையின்படியாக தேவன் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில புதுமையாய் மாற்ற போகிறார். புதுமையாய் மாற்ற போகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நல்ல கைகளை தட்டி இதோ இந்த வேளையிலே ஒரு விசேஷித்த தேவ பலன், ஒரு விசேஷித்த அபிஷேகம் நம்முடைய சிரசின் மேல் வந்து இறங்குகிறது. நம்முடைய சிரசின் மேல் வந்து இறங்குகிறது. நல்ல கைகளை தட்டி ஆவியானவரே, 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 ஆவியானவரே என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க. கேளுங்க, கேளுங்க, நல்லா கேளுங்க. வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி ஆவியானவரை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. இப்படி பிரசனத்தை உணர முடியாம நிக்கிறேன் என்று சொல்லி என்ன வந்திருப்பீங்கன்னு சொன்னா, என்னோட கூட இயேசு இல்லையோ என்று சொல்லி சந்தேகத்தோடு இருந்தீங்கன்னு சொன்னா, நீங்க உயிரோடு இருக்கீங்க, நீங்க ஜீவோடு இருக்கீங்க. அது கர்த்தருடைய கிருபை. நல்ல கைகளை தட்டி ஆவியானவரே என்னோடு இருக்கீங்கப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. அப்படி நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இதோ ஒரு விசேஷித்த தேவ பலன், ஒரு புதுவிதமான சந்தோஷம் நம்மை ஹல்லேலூயா ஆளுகை செய்கிறது. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. நீ நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், நீ நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. கைகளை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, பக்கத்தில் கையை பிடிச்சி தேவன் நம்மோடு இருக்கிறதுனால தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் நம்மளை விட்டு எங்கேயும் போல, நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவன் எத்தனை நல்லவர்ல. ஹல்லேலூயா. அந்த தேவனுக்கு இந்த காலை நேரத்தில் கூட சந்தோஷத்தோடு கூட அவருக்கு நாம் ஹல்லேலூயா நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். எல்லா வானத்தில் தலைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த உலகத்தில் என் தாயை காட்டிலும், என் தகப்பனை காட்டிலும், என் கணவனை காட்டிலும், என் மனைவி காட்டிலும், பிள்ளைகளை காட்டிலும் என் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிற அப்பா ஆண்டவரே தெய்வம் நீங்கள் தான் ஆண்டவரே. என் மேலே அக்கறையாக இருக்கிற தெய்வம் நீங்கள் தான் ஆண்டவரே. நீர் எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் நல்லவர் என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே, நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை ஒருபோதும் மறவாதவர் என்று சொல்லி அவர் நாமத்தை உயர்த்தி பாடுவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நம்முடைய தேவன் எத்தனை நல்லவர். அவர் அன்பை உணர்ந்தவர்கள் அமைதியாக இருக்க முடியாது. நல்ல சந்தோஷத்தோடு நாமத்தை உயர்த்தி பாடுவோம். நல்லவர் என் இயேசுவே.
மனம் ஆழம் என்ன நீரறிவே, என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வே. சொல்லுங்க, ஆண்டவரே என் தேவை என்னென்று ஆண்டவரே என் வாயிலிருந்து சொல் பெறுவதற்கு முன்பதாகவே நீர் அறிந்து வைத்திருக்கிறப்பா. பார்த்து கொள்வே. ஊழிய பாதைகளில் உடன் வருவே, சொன்னிட்ட நேரங்களில் பலன் தருவே. சொல்லுங்க, ஆண்டவரே அப்பா, நான் இருப்பதும் இருமூலம் ஆகாதிருப்பதும் மாறாத சுத்த கிருபை பலத்துக்காக நன்றி என்று சொல்லுங்க. பலன் தருவே, துதி உமக்கே, கணமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கணமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. உமக்கே துதி, உமக்கே கணம், உமக்கே புகழ் என் இயேசுவே. கைகளை உயர்த்தி உமக்கே துதி, கைகளை உயர்த்தி உமக்கே கணம், உமக்கே புகழ் என் இயேசுவே. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரே நீ நல்லவர் அப்பா, நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். உங்க நன்றியோடு கூட சோதரிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி சொல்லி நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். தலைமுறை தலைமுறைக்கும் நீர் ஒருவரே நம்பத்தக்கவர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களோட நம்ம சொல்லப்படுகிற குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். பக்கத்தில் இருக்கிறவங்களோட கூட உங்கள் கரங்களை கோர்த்து கொள்ளுங்கள். நாளையிலும் புந்தமல்லியில் இருக்கிற சிஸ்டர் மஞ்சுளா, அவங்களுக்கு வயிற்று வலியிலான வயிற்றில் ஒரு கட்டி வந்து அவங்க மருத்துவமனையில் இருக்காங்க. கர்த்தர் அவங்களுக்கு சுகத்தை தரும்படியாக நம்ம எல்லாரும் மஞ்சுளா சகோதரிக்காக நம்ம எல்லாம் பாரப்பட்டு ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கிருபை மறக்க முடியாது நல்ல ஆண்டவரே, சகோதரி மஞ்சுளாக்காக ஜெபிக்கிறோமாப்பா. சுகம் கொடுக்குற ஏகவாராப்பா, என் வசனத்தை அனுப்பி நான் அவர்களை குணமாக்குவேன் சொன்ன தேவன். ஆண்டவரே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் சொன்னீரப்பா. கர்த்தரோட வல்லமை, சுகமாக்கும் வல்லமை ஆண்டவர் அந்த வயிற்று கட்டி முற்றிலுமாக இயேசுவின் நாமத்தினால மறைந்து ஒரு பூர்ண சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே சுகம் கொடுக்கிற ராஜா, தழும்புள்ள கரத்தை தொட்டு நீர் அற்புத விடுதலை நீர் கட்டளையிடுவீராக ராஜா. சுகப்படுத்தி பலப்படுத்தி தாங்க முடியாது ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும். நன்றி செலுத்துகிறோம். அடுத்தாக கூட சபையின் கட்டுமான பணி தேவன் ஆசீர்வதிக்க முடியாக, அதுக்குரிய தேவைகள் சந்திக்க முடியாக அதற்காகவும் நம்ம ஜெபிப்போம். துதிக்கிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, ஆலய கட்டுமான பணிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, இந்த ஆலய கட்டுமான பணிக்கு உரியதான ஆண்டவரே அத்தனை தேவைகளையும் அப்பா ஒரு நாட்களிலே ஆச்சரியமாய் சந்திக்கப்பட உதவி செய்யுங்கப்பா. தேவைகள் அத்தனை ஆண்டவரை நீர் கொடுத்து உதவ முடியாது ஜெபிக்கிறோம். இந்த வேலைகள் ஒன்றும் தடைபடாதபடிக்கு இந்த வேலைகள் ஆண்டவரே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் துரிதமாய் நடந்து இந்த ஆண்டில் ஆண்டவரை நாங்கள் பிரதிஷ்டை செய்வதற்கு கர்த்தர் கிருபையை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் அப்படி செய்தல போர்க்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நன்றி செலுத்துகிறோம். அடுத்தாக நம்மளோட தமிழகத்தில் பெருகி வருகிறதான கஞ்சா போன்ற போதை பொருட்களை தடுக்க தமிழக அரசாங்கம் கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இந்த போதை முற்றிலுமாக நம்ம தமிழகத்தை விட்டு ஒழிய வாலிப பிள்ளைகள்லாம் தேவனால் பாதுகாக்கப்பட அதற்காக கூட நம்ம ஜெபிப்போம். கிருபையுள்ள தகப்பனே, இந்த நாளையில் கூட இயேசுவின் நாமத்தினால தமிழகத்தில் பெருகி வருகிறதான இந்த போதை ஆண்டவரே அப்பா, இந்த கஞ்சா ஆண்டவரே, குடி ஆண்டவரே அப்பா, எல்லாம் ஆண்டவரை முற்றிலுமாய் தடுத்து நிறுத்தப்படணும். ஐயா அரசாங்கம் ஆண்டவரே அதற்கு ஏற்ற நடவடிக்கைகளை கடுமையாக எடுக்க செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஒரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரை அப்பா இதில் போய் ஆண்டவரை சிக்கி தன் வாழ்க்கையை சீரழித்து கொள்ளாதபடிக்கு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா நீர் பாதுகாத்தரில் கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. முற்றிலுமாய் இது ஆண்டவரே தமிழகத்தை விட்டு
ஆண்டவரே அப்பா நிர்மூலமாக்கப்பட்டு போகப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. நன்றி 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 செலுத்துகிறோம். அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக ஒரு மாபெரும் எழுப்புதலை தமிழகத்திலையும் இந்தியாவிலையும் காணப்படணும். எழுப்புதலுக்காக எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் இந்திய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் இந்திய தேசம் ஆண்டவரே, எங்களோட தமிழகம் ஆண்டவரே அப்பா உடைய வருகைக்கு சபைகளெல்லாம் ஆண்டவரே உமக்கு முன்பாக ஆயத்தப்பட்டும் ஆண்டவரே இன்னுமாக ஆண்டவரே அநேக மக்கள் உமக்காக எழும்ப எங்கள் தேசத்தில் ஆண்டவர் உடைய வருகைக்கு முன்பாக ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாகணும் ராஜா. தமிழ்நாட்டிலே ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாகணும். எங்கள் சென்னை பட்டணத்திலையும் எங்கள் திருவேற்காட்டிலையும் ஆண்டவர் ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாகணும் ராஜா. என் தேவன் எல்லா மக்களையும் தேவன் தொடுவீராக, ரட்சிப்பீராக ராஜா. தேவன் அப்படியே செய்தல் போறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நன்றி 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 ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். யாரோட கரங்களை கோர்த்து கொண்டிருக்கிறீங்களோ உங்களோட தேவைகளை கேளுங்க. ஒருவருக்காக ஒருத்தர் தேவையை ஒருத்தர் கேட்டு ஒருத்தருக்காக ஒருத்தர் நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. பரலோகத்திலே அவரை ஓயாமல் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஆராதனை காட்டிலும் நம்முடைய ஆராதனை தேவன் அதிகமாக பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. 2 பேராவது 3 பேராவது நாமத்தில் எங்கு கூடியிருக்கிறீர்களோ அவங்க நடுவிலே நான் இருக்கேன் என்று வாக்கு பண்ணினவர். அந்த தேவனுக்கு நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் ஆராதனை செலுத்த போகிறோம். ஆராதனை இம்மானுவேலே, எங்கள் கூடவே இருப்பவர் என்று சொல்லி அவருடைய நாமத்தை இந்த கால நேரத்தில் மகிமைப்படுத்தி அவருக்கு நம்ம ஆராதனை செலுத்துவோம். ஆராதனை இம்மானுவேலே. ஆராதனை இம்மானுவேலே, ஆராதனை இம்மானுவேலே, ஆராதனை இம்மானுவேலே, ஆராதனை இம்மானுவேலே. எங்கள் கூடவே இருப்பவரே, எங்கள் நடுவினில் வசிப்பவரே, எங்கள் கூடவே இருப்பவரே, எங்கள் நடுவினில் வசிப்பவரே. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், இம்மானுவேல் தேவனே. பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், இம்மானுவேல் தேவனே. ஆராதனை இம்மானுவேலே, ஆராதனை இம்மானுவேலே. நிரந்தர தேவனே, ஆராதனை இம்மானுவேலே, ஆராதனை இம்மானுவேலே.
எங்கள் கூடவே இருப்பவரே, எங்கள் நடுவில் வசிப்பவரே, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், இம்மானுவேல் தேவனே, நீர் பரிசுத்தர், இம்மானுவேல் தேவனே, நிரந்தர தேவனே ஆராதனை, நித்திய தேவனே ஆராதனை. பாடுங்க. நிரந்தர தேவனே ஆராதனை, நித்திய தேவனே ஆராதனை. சத்ய தேவ குமாரன் நீரே, மகா பரிசுத்த ராஜன் நீரே. கைகளை உயர்த்தி. சத்ய தேவ குமாரன் நீரே, மகா பரிசுத்த ராஜன் நீரே. நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நிரந்தர தேவனே, பரிசுத்த. கைகளை உயர்த்தி. பரிசுத்த, நிரந்தரமான தெய்வம், நிரந்தர தேவனே, எல்ஷடாய் தேவனே, எல்ஷடாய் தேவனே ஆராதனை. சர்வ வல்லவரே ஆராதனை. சொல்லுவோமா? எல்ஷடாய் தெய்வமே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே ஆராதனை. சர்வ சிருஷ்டிக்கும் கர்த்தர் நீரே, சர்வலோகத்தையும் ஆள்பவரே. சொல்லுவோமா? சர்வ சிருஷ்டிக்கும் கர்த்தர் நீரே, சர்வலோகத்தையும் ஆள்பவரே. கைகளை உயர்த்தி. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், எல்ஷடாய், எல்ஷடாய் தேவனே. நல்ல கைகளை உயர்த்தி பாடுவோமா? நீர் பரிசுத்தர், எல்ஷடாய் தேவனே. நல்ல கைகளை உயர்த்தி. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், இம்மானுவேல், இம்மானுவேல் தேவனே. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நிரந்தர தேவன், நிரந்தர தேவனே. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், எல்ஷடாய் தேவனே. ஹல்லேலூயா. கைகளை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாய் ஆண்டவரை எல்லாரும் துதிப்போமா? ஒரு 2 நிமிடம் நல்ல வாய்களை திறந்து கைகளை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த பாதைகளுக்காக, அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களுக்காக, தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக, இயேசுவே இந்த காலை வேளையிலே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு துதி கன மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. நன்றி 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 தகப்பனே. தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதும் ஆண்டோடைய சமூகத்திலே விசேஷ தேவையோடு யாராவது வந்திருப்பீர்கள் என்றால் கரங்களை உயர்த்தும்படி அன்பாய் கேட்கிறோம். அநேக கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. கண்களை மூடி தெய்வ சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். காலைகள் தோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறதப்பா. கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன் என்று யோவான் ஆண்டவரே வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதுகிறது போல,
கர்த்தருடைய நாளாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் ஆவிக்குள்ளாக ஆண்டவருடைய புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. விசேஷமாக பல தேவைகளோடு உயர்த்தப்பட்ட கரங்களை நீர் பார்த்திருப்பதற்காக நன்றி. நீர் என்னை காண்கிற தேவன் என்று ஆகார் சொன்னது போல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய முகத்தை மாத்திரமல்ல உள்ளத்தையும் காண்கிற தேவன். எந்த வேண்டுதலோடு கரங்களை உயர்த்தியிருக்கிறார்களோ அவருடைய வேண்டுதல்களை ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீர் நிறைவேற பண்ணும்படியாக சுபிக்கிறோம். இப்பொழுது நம்முடைய வார்த்தைக்கு நேராக எங்களுடைய இருதயத்தை திருப்புகிறோம். சொல்லும் கர்த்தாவே, அடியேன் கேட்கிறேன் என்ற சாமுவேலைப் போல இந்த நாளிலே ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நாம் யாவரும் அப்படியே உட்காருவோம். இந்த நாளிலே கூட ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். வெளியே கடுமையான பனி, மழை மாறி பெய்து கொண்டிருக்கிறது. அவைகள் மத்தியிலும் ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பக்கத்தில் இருக்கிறவங்க கரங்களை பிடித்து, குளிரின் மத்தியிலும் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வதிப்பாராக. சொன்னவங்களுக்கெல்லாம் 2 மடங்கு ஆசீர்வாதம், சொல்லாதவங்களுக்கு 1 மடங்கு தான். கர்த்தர் நல்லவர். டிசம்பர் ஆரம்பித்ததுலேருந்து நேற்று வரைக்கும் ஓய்வே இல்லை. டிசம்பர் மாதம் முழுவதும் தொடர்ந்து நமக்கு கேரல்ஸ், மற்ற ஊழியங்கள். ஜனவரி பிறந்ததுக்கு அப்புறமும் தொடர்ந்து நம்முடைய போன வாரத்துக்கு முதன வாரம் ஆலயத்தினுடைய அந்த ரூப் ஸ்லாப் ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. ஆகவே போன வாரம் முழுவதும் என்னுடைய மகள் ஜெருஷாவுடைய நிச்சயதார்த்த விழாவுக்காக திங்கட்கிழமை நாங்கள் புறப்பட்டு கேரளா சென்றோம். ஏன் கேரளாவில் வச்சிங்க, தமிழ்நாட்டில் வச்சுருந்தா நாங்களாம் வந்திருப்போமே அப்படின்னு சொல்லி அநேகர் கேட்கலாம். மாப்பிள்ளை வீட்டார் இது நிச்சயதார்த்தம் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு 50 பேரை மாத்திரம், அவங்க சைடு 25 பேர், எங்கள் சைடு 25 பேர், கேரளாவில் ஒரு போட் ஹவுஸில் வைத்து போன வியாழக்கிழமை மிகுந்த ஆசீர்வாதமாக நடைபெற்றது. எல்லாம் முடித்து சனிக்கிழமை தான் வந்தோம். உண்மையிலேயே 2 ஆசீர்வாதங்கள். ஒன்று மகளுடைய நிச்சயதார்த்தம், 2வது எல்லா நெருங்கின சொந்தங்கள், என் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க, அதுபோல் பாஸ்டமா கூட பிறந்த அண்ணன் சகோதரிகள் எல்லாரும் குடும்பத்தோடு இணைந்து ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் இணைய ஒரு ஃபேமிலி கெட் டுகெதராக ஒரு ஐக்கியத்தின் நேரமாக அதை கொடுத்தார். சமீபத்தில் தான் நான் வாசித்தேன், வருஷத்துக்கு 1 முறை டூர் போகிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் ஒரு வருஷத்துக்கு 3-4 முறை டூர் போகிறவங்க அவங்களுக்கு டிப்ரெஷன் வரதில்லையா, மன அழுத்தம் வரதில்லையா. அதனால் வாய்ப்பு கிடைக்கும்போது அடிக்கடி வெளியே போயிட்டு வாங்க. கொஞ்சம் பேர் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குறீங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் 2 தான், ஒன்று வீடு, ஒன்று சர்ச்சு. வெளியே ஒரு உலகம் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. அப்படி இல்லாமல் சகோதரர்களே, கொஞ்சம் அடிக்கடி மனைவி பிள்ளைகளை ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது ஒரு நாள் எங்கேயாவது வெளியிலே கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. அது நமக்கு சரீரத்திலும் ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட், ஆவியிலும் ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட். ஆனாலும் கடந்த இந்த நிச்சயதார்த்த விழாவுக்காக அநேகர் ஜெபித்தீர்கள். உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டு மிகுந்த நேர்த்தியாக ஆசீர்வாதமாக நடைபெற்றது. ஏப்ரல் 15ஆம் தேதி ஜெர்ஷாவுடைய திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் வைத்து தான் நடக்கிறது. அதற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமக்கு வழக்கமாக 2வது அல்லது 3வது வாரத்தில் கெஸ்ட் ஸ்பீக்கரை வரவழைப்பது வழக்கம். இந்த வாரத்தில் யாரை கூப்பிட்றதுன்னு யோசிக்கும் பொழுது நம்ம கையில் வெண்ணெயை வச்சுட்டு நெய்க்கு அலைய வேண்டாம் அப்படின்ட்டு ஜெரிகிட்ட நான் போன வாரமே சொல்லிட்டேன், சண்டே மெசேஜ் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஜெரியும் ஆயத்தமாக வந்திருக்கிறார். ஜெரியை குறித்த அறிமுகம் தேவையில்லை. ஒருவேளை யாராவது புதிதாக வந்திருப்பீர்கள் என்றால், என்னுடைய மகன் அடுத்து மிஷனரியாக ஆண்டோடைய ஊழியத்தை செய்து இப்பொழுது நம்முடைய சபையில் உதவி ஊழியராக கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார். பாஸ்டர் ஜெரி ஜெம்சன் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள அழைக்கிறேன். கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் வரவேற்கலாம். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோம் ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? இப்போ பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து இந்த வருடத்தின் வாக்குத்தத்தத்தை அவர்களை பார்த்து சொல்லுங்கள், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம் தேவன் சகலத்தையும் திருப்பி புதிதாக்க போகிறார். இதனாலே என்னுடைய செய்தியை ஒரு சிறிய கேள்வியோடு நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் பேரடாக்ஸ் இல்லை முரண்பாடு அப்படிங்கிற இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்க? பேரடாக்ஸ் இங்கிலீஷில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா என்ன? முரண்பாடு என்றால் என்ன சொல்லுங்க. ஓகே, இப்போ நான் ஒரு கதை சொல்லி இதை நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஒரு நாள் ஒரு விவசாயி என்ன பண்ணுறாரு, அவர் கை நிறையா விதைகளை கொண்டு என்ன பண்ணுறாரு, வைத்திருக்கிறார். இந்த விதையை வீட்டில் இருக்கிற ஒரு குழந்தை பார்த்துருச்சு. அந்த குழந்தை பார்த்து கேட்டுச்சு,
அப்பா இந்த இந்த விதைலாம் என்னது, இதெல்லாம் என்ன, எதுக்காக இந்த விதைலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், இந்த விதையெல்லாம் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், நிலத்தில் போய் விதைக்க போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பார்த்து சொன்னார். அந்த குழந்தை பார்த்து கேட்டுச்சு, இது பார்க்க அசிங்கமாக இருக்கே, ரொம்ப சின்னதாக காஞ்சி போயிருக்கு, இதை எப்படி விதைப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அப்போது இது ஏன் நிலத்தில் போய் விதைக்கணும், வீட்லேயே நீங்கள் விதைக்கலாமே, வீட்டிலே நிறைய இடம் இருக்குது. அதுக்கு அவர் சொன்னார், இது வீட்டிலையே நான் வச்சுட்டேன்னா இது கடைசி வரைக்கும் விதையாகவே இருக்கும். அதனால் இந்த என்ன பண்ண போகிறேன், நான் லேண்டில் போய் நம்மளுடைய இடத்துல போய் நான் அதை புதைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அப்போது அந்த குழந்தைக்கு ஒன்றுமே புரியல, எப்படி இந்த காஞ்சி போன விதையிலேருந்து அழகாக செடி வந்து முளைக்கும் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கேட்கும் போது அந்த விவசாயி சொன்னாராம், இதுதான் வாழ்க்கை. சொல்லுங்கள், இதுதான் வாழ்க்கை. விதை என் கையிலேயே இருந்ததுன்னா அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த விதை மண்ணுக்குள் சென்று அது புதைக்கப்பட்டு அது செத்தால்தான் அதுலேருந்து நிறைய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாராம். இது பேர் தான் பேரடாக்ஸ். சொல்லுங்கள், இது பேர் தான் முரண்பாடு. கேட்க ஒன்றுமே புரியாது, குழப்பமாக இருக்கும். அது எப்படி ஒரு ஒரு ஒன்றுமே, அந்த விதை எப்படி மண்ணுக்குள்ளே போகுது, அந்த விதை எப்படி காஞ்சி போன ஒரு விதையிலேருந்து எப்படி செடி முளைக்கும்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து பார்த்தோன்னா அது நம்மளுக்கு ஒன்றுமே புரியாது. ஆனால் அதனுடைய பின்னாடி அதிலிருந்து வருகிற ரிசல்ட்டை பார்க்கும்போது நம்ம ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளலாம், இது தேவனால் படைக்கப்பட்ட ஒன்று. ஹல்லேலூயா. அந்த உயிரை அது எப்படி அந்த உள்ள வந்து விதை போகுது, அது உயிரை இழந்தாதான் அதுலேருந்து ஒரு புது உயிர் முளைக்கும். ஹல்லேலூயா. ஆனால் இந்த பேரடாக்ஸ் என்பது யோசித்து நம்ம ஆழமாக யோசித்து பார்க்க அதிலிருந்து புதிய புதிய அர்த்தங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். இந்த விதை சாகிறது, அதிலிருந்து உயிர் முளைத்து வருகிறது. அதே போல் அது மண்ணுக்குள் புதைக்கப்படுது, ஆனால் அதுலேருந்து என்ன முளைக்குது, செடி முளைக்குது. அது மண்ணுக்குள்ளே தொலைஞ்சு போயிடுது. ஒரு தடவை விதையை நம்ம புதைச்சிட்டா தோண்டி பார்ப்போமா, தோண்டி பார்க்க மாட்டோம். அது மண்ணுக்குள்ளே புதைக்கப்படுது, தொலைஞ்சு போகுது. ஆனால் அதிலிருந்து செடி முளைத்து அது கனி கொடுக்குது. ஹல்லேலூயா. வேதத்தில் இதே போல் அநேக முரண்களை நாம் காணலாம். ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிற ஆண்டவர் இயேசு சில காரியங்களை சொல்லியிருக்கிறார். பலவீனன் பலவான் என்று அழைக்கப்படுவான், தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினராயும் இருப்பார்கள். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இப்படி அநேக முரண்கள். அது எப்படி தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், அது எப்படி முந்தினோர் பிந்தினோர் ஆவாங்க, பிந்தினோர் முந்தினோர் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் அநேக முரணான காரியங்களை நாம் பார்க்க முடியும். இந்த உலகத்தில் இருக்கவங்களுக்கு இந்த வேதத்தில் இருக்கிற அதிசயங்கள் டப்புன்னு பார்த்தா ஒன்றுமே புரியாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் அதில் உற்று கவனிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அதனுடைய விளக்கங்களை நம்மளுக்கு தருகிறவராக இருக்கிறார். உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க கரங்களை பிடித்து அவங்கள பார்த்து சொல்லுங்கள், வேதத்தில் அநேக அதிசயங்கள் உண்டு, அநேக ட்ரெஷர் இருக்கு, ஆனால் ஆண்டவர் அதை உங்களுக்கும் எனக்கும் மாத்திரமே வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க சத்தமாக ஹல்லேலூயா சொல்லுங்க. இதனால் என்னுடைய செய்தியின் தலைப்பு வேதாகம முரண்பாடுகள், பிப்ளிக்கல் பேரடாக்ஸஸ், வேதாகம முரண்பாடுகள். இந்த நாளிலே வேதத்திலிருந்து 5 வெவ்வேறு முரண்களை பற்றி தியானிக்க போகிறோம். இவைகளை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தும் போது ஆண்டவர் இயேசு உங்களை இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். முதலாவதாக நாம் பார்க்கிற முரண் என்னவென்றால் எக்ஸால்டேஷன் த்ரூ ஹியூமிலிட்டி. தாழ்மைப்படும் போது உயர்வு. எக்ஸால்டேஷன் த்ரூ ஹியூமிலிட்டி. நாம் வாசிப்போம் யாக்கோபு 4வது அதிகாரம் 10வது வசனம். யாக்கோபு 4வது அதிகாரம் 10வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். உங்களுக்கு ஸ்கிரீன்ல வசனம் வந்திருக்கும். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். சத்தமே கேட்கலையா, கொஞ்சம் சத்தமா வாசிப்போமா. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. வேதம் ரொம்ப கிளியரா இந்த இடத்துல சொல்லுது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். உலகம் சொல்லும் நம்ம கிட்ட பார்த்து, நீ என்ன பண்ணு, ஷார்ட்கட்ஸ் போ, நிறைய ஷார்ட்கட் எடு, நீ நேர் வழியில் நடந்தினா நீ மேலே வர முடியாது, முன்னேற முடியாது. அப்போ நீ என்ன பண்ணணும், மேலே இருக்கவனை கீழே பிடிச்சி தள்ளு, மற்றவனை பற்றி யோசிக்காத, உன்னை பற்றி மட்டும் யோசி. தாழ்மையாக இருந்தால் கெத்து கிடையாது, காலரை தூக்கிட்டு மீசையை முறுக்கிட்டு சுத்து, அப்போ தான் கெத்து. தீமை செஞ்சவனுக்கு நன்மை செய்ய சொல்லும் உலகம், தீமை செய்யின்னு சொல்லும். இது மாதிரி உலகம் முரணான காரியங்களை நம்மளை பார்த்து சொல்லலாம்.
ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன விரும்புகிறார் தெரியுமா? அந்த வசனத்தை திரும்பி வாசிங்க. கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருக்கு தாழ்மைப்படுங்கள். முன்பாக தாழ்மைப்படும் போது அப்பொழுது அவர் உங்களை அவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. உங்க பக்கத்துல இருக்கும் கரங்களை பிடித்து அவங்கள பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படும் போது அவர் நம்மளை உயர்த்துகிறவராய் காணப்படுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மளை உயர்த்துகிற தேவன் அவர். உங்களுக்கு எனக்கு ரோல் மாடல் யாரு? விஜயா இல்லை அஜித்தா இல்லை ரஜினியா? யாரு? ஆண்டவர் இயேசு. ஆண்டவர் இயேசு இதை குறித்து என்ன சொல்றாருன்னு பார்க்கலாமா? பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும், ஆண்டவர் இயேசு தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் 7வது வசனத்தை வாசிப்போம். தம்மை தாமே வெறுமையாக்கி, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். மனுஷர் சாயலானார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு பிதாவை விட தாழ்ந்தவர் அல்ல, அவருக்கு அவர் சமமானவர். அந்த சமமான தேவன் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது இந்த 7வது வசனத்திலே தம்மை தாமே வெறுமையாக்கி தான் இருந்த ஸ்தானத்தை விட்டு இறங்கி கீழே வந்து அடிமையின் ரூபத்தை எடுத்தார். அடிமையின் ரூபம்னு யாருடைய ரூபத்தை சொல்றாரு? நீங்களும் நானும் இருக்கிற அந்த ரூபம் தான். எதனால அது அடிமையின் ரூபம்னு சொல்லுங்க பார்க்கலாம். பாவத்திற்கு நாம் அடிமையா இருக்கிறோம். ஆமென். அந்த பாவத்திற்கு அடிமையா இருக்கிற இந்த சரீரத்தின் அதே ரூபத்தை படைத்து ஆண்டவர் அதை எடுக்கிறார். அல்லேலூயா. அதே இடத்துல பார்க்கிறோம், தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். 8வது வசனத்தை நாம் தொடர்ந்து வாசிப்போம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், யாருமே வாசிக்கலையே, மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஹல்லேலூயா. நம்ம ரோல் மாடல் என்ன பண்றாரு இங்க பாருங்க. அவர் பிதாவுக்கு சமமாய் இருந்தாலும் பிதாவுக்கும் அவருக்கும் எந்தவித டிஃபரன்ஸும் இல்லை. அவர் 2 பேரும் ஈக்குவல். ஆனா அவர் பூமியிலே மனித ரூபம் எடுக்கும்போது பிதாவுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி அவருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர் கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. உங்க பக்கத்தில் இருக்கவங்க கரங்களை பிடித்து சொல்லுங்க, ஆண்டவர் இயேசுதான் நம்ம ரோல் மாடல். அவர் பிதாவின் வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் கீழ்ப்படிந்தார். அந்த கீழ்ப்படிதலை ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்கிறது, மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இதற்கு பலனாக ஆண்டவர் இயேசுக்கு என்ன கிடைத்ததுன்னு 9வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? அவர் தன்னை தானே தாழ்த்தின போது தேவன் பார்த்தாரு, பிதா பார்த்தாரு, அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, முன்பாக வாசித்த வசனம், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். நம்ம எக்ஸாம்பிளாக என்ன பண்ணாரு? நம்ம நானும் அவருக்கு ஈக்குவல் தான், நான் ஒன்றும் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு காலரை தூக்கிட்டு மீசியை முறுக்கிட்டு அவர் என்ன பண்ணலை, சுத்தலை. தன்னுடைய மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவராய் பிதாவின் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவராய் அவர் இருந்ததை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். உலகம் சொல்லலாம் ஷார்ட்கட் எடு, அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லிட்டு. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் மேலே இருக்கணும்னா நம்மை தாழ்த்தும் போது தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களையும் என்னையும் உயர்த்துவா. விசுவாசிக்கிறவங்க மாற்றம் சத்தமாக ஒரு சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எனக்கு அந்த பதவி வேணும், எனக்கு இந்த பதவி வேணும், நான் மேலே போகணும், நான் கீழே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நம்மை தாமே உயர்த்தி கொள்ளாமல் நம்மை தாழ்த்தும் போது பிதாவாகிய தேவன் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஏற்ற வேலை வரும்போது உங்களை அவர் உயர்த்துவா. அல்லேலூயா. இவங்க முன்னாடி நான் கெத்தா சுத்தினேன், நான் அசிங்கப்படுத்திட்டாங்க, இவங்க முன்னாடி நான் பெரிய ஆள்னு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கல. தன்னை தாழ்த்துகிறவனை ஆண்டவர் இயேசு ஆட்டோமேட்டிக்காக அவனை உயர்த்துவா. அல்லேலூயா. இதை தான் இந்த இடத்துல பார்க்கிறோம். தாழ்த்தப்படுகிறவன் உயர்த்தப்படுகிறான். முதலாவது முரண். 2வது முரணை பார்க்கிறோம், ஸ்ட்ரெங்க் த்ரூ வீக்னஸ். பலவீனத்திலே பலன். ஸ்ட்ரெங்க் த்ரூ வீக்னஸ், பலவீனத்திலே பலன். அது எப்படி பலவீனத்திலே பலன் வரும்? பவுல் இப்படியாக எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 10வது வசனத்திலே. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். உங்க ஸ்கிரீன்ல வசனம் வரும். 2 கொரிந்தியர் 12:10 வாசிக்கலாமா? அந்தபடி
நான் பலவீனமா இருக்கும் போதே அந்தபடி பவுலாகிய நான் பலவீனமா இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல சர்ஃபெக்சல் ஆட்ல வர மாதிரி கரை நல்லதுன்னு பவுல் எழுதல, இந்த இடத்துல பலவீனம் நல்லதுன்னு பவுல் எழுதல. ஆனா அவர் என்ன சொல்றாரு பாருங்க, பலவீனத்தின் மத்தியிலும் பலமுள்ளவனாய் இருக்கிறேன் என்று அவர் இந்த இடத்துல எழுதுகிறதை பார்க்கிறோம். நம் பலவீனமாக இருக்கும்போது தான் ஆண்டவருடைய வல்லமை நம்ம சரீரத்தில் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். பல நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் நம்ம சொந்த பலத்தில் எதையாவது செய்யலாம், சுயபலத்தில் ஓடுறேன், அங்கே போகிறேன், இங்கே வரேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். சுயபலத்தில் எதையோ செய்ய ட்ரை பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிறார், உன் பலவீனத்தின் மத்தியிலே நீ என்னை நோக்கி கூப்பிடும்போது உனக்காக நான் யுத்தம் செய்வேன். உன்னுடைய சரீரத்தில் அப்போ ஆண்டவருடைய வல்லமை வரணும்னா அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய பலன் இல்லை, என்னால் ஓட முடியாது, நீங்க எனக்குள்ளாய் ஆட்கொள்வீராக. அப்போதான் தேவனுடைய வல்லமை நம்மளுடைய சரீரத்தில் வந்து கிரியை செய்து பலவீனமா இருக்கிற நம்மை பலவீனத்தின் மத்தியிலும் பல உள்ளவனாய் மாற்றும். ஹல்லேலூயா. நல்லா இருக்கிற வண்டியை நம்ம என்ன பண்ண மாட்டோம், மெக்கானிக் ஷெட்டுக்கு கொண்டு போக மாட்டோம். உடம்பு நல்லா இருக்கும் போது யாராவது டாக்டர் கிட்ட போயிருக்கீங்களா, டாக்டர் நல்லா இருக்கீங்களா டாக்டர், உங்களை சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்வீங்களா போயிட்டு? இல்லை மெக்கானிக் ஷெட்டுக்கு போய் என்னப்பா மெக்கானிக் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு போவீங்களா? அப்படிலாம் சொல்ல மாட்டோம். ஏன்? வண்டி ரிப்பேர் ஆனால் தான் மெக்கானிக் ஷெட்டுக்கு போவோம். அதே மாதிரி உடம்பு சரியில்லாமல் போனால் தான் நம்ம என்ன பண்ணுவோம், டாக்டர்கிட்ட போவோம். அதே போல் பலவீனத்தின் மத்தியில் தான் அவர் பலன் நம்மளுடைய சரீரத்தில் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. சுயபலம் எப்போ தோற்று போகிறதோ அப்போதான் தேவ பலன் நம்மளுடைய சரீரத்திலே செயல்பட ஆரம்பிக்கும். எப்போ நம்முடைய சரீரத்திலே மாம்சம் சாகிறதோ அப்போதான் ஆவி உயிர் பெற்று எழும்பும். உங்கள் பக்கத்தில் இருக்க உங்களுடைய கரங்களை பிடித்து அவங்கள பார்த்து சொல்லுங்க, பலவீனத்திலே சோர்ந்து போகாதீங்க, நீங்க தோற்று போகவில்லை, நீங்கள் ஜெயிக்க போறீங்க. அவருடைய கிருபை உங்களுடைய வாழ்க்கையில செயல்பட போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை பலவீனத்தில் சோர்ந்து போய் இந்த காலை வேளையில நீங்கள் வந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. அவர் உங்களை நோக்கி சொல்லுகிறார், உன் பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை ஒன்று நம்மளுடைய வாழ்வில் போதும், அது இருந்தாலே போதும், நம்மளால ஓடி ஜெயிக்க முடியும். ஆண்டவர் நம்மளுக்கு பலன் தருகிறவராய் காணப்படுகிறார். ஆமென். இசிஜி மிஷன் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அடுத்த ஸ்லைட் போடுங்க. இசிஜி மிஷன், இசிஜி மிஷன் பார்த்துருக்கீங்களா? எதுக்கு இசிஜி மிஷன் யூஸ் பண்ணுவாங்க? ஆட்டோடைய ரேட்டு வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, கையில் காலில் ஏதோ போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒட்டுவாங்க. ஒட்டி அது எது என்ன பண்ணும், நம்மளுடைய உடம்பு நாடி துடிப்பு அது என்ன பண்ணும், அளக்கும். அப்போது இருதயம் துடிச்சாதான் இசிஜி மிஷன் என்ன ஆகும், மேலே கீழே போயிட்டு வரும். போயிருக்கு பாருங்க முதல் இமேஜில். ரெண்டாவது ஒரு இமேஜ் இருக்கு, என்னது அது, ஆள் அவுட்டுன்னு அர்த்தம். வாழ்க்கைனா மேலே கீழே பிரச்சனைகள் வரதா செய்யும், பலவீனங்கள் வரதா செய்யும், போராட்டங்கள் வரதா செய்யும், கொஞ்சம் மேலே கீழே போயிட்டு வரதா செய்யும். அப்படி போயிட்டு வரலனா வாழ்க்கையில் சுவாரஸ்யம்னு ஒன்று இருக்காது. அப்போ வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, எல்லாமே ஸ்மூத்தாக போகுது பிரதர் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க என்னவா இருக்கிறாங்க? நான் சொல்லலை. அதே போல தான் வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் வரும், மேலே கீழே போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். அதை பார்த்து சோர்ந்து போகாமல் தொடர்ந்து நம்ம ஓடுகிறவர்களாய் காணப்படும் போது தேவ பலன் நம்மளை நிரப்புகிறதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நாம் பார்க்கிறோம். ஆக்சுவலி அடுத்த ஸ்லைட் போடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா எமிலி கிரேஸ்னு ஒரு குட்டி பாப்பா அந்த லெஃப்ட் சைடில் இருக்குது, பார்த்தீங்களா? அந்த பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா 3 வயசில் இருக்கும்போது அந்த பாப்பாவுக்கு கேன்சர்னு சொல்லிட்டு டயக்னோஸ் பண்ணாங்க. ஒரு நாள் இரவு நேரத்தில் அந்த பிள்ளையோட அம்மா, அவங்க பேர் தாரா, அவங்க வந்து குழந்தை ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி மூச்சு விடுறதை பார்த்துட்டு தாங்காமல் அந்த குழந்தைய கொண்டு போய் ஐசியூவில் சேர்க்குறாங்க. ஹாஸ்பிட்டல் போயினா டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க, கைவிடுறாங்க, இந்த குழந்தை பிழைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அற்புத விதமாக அந்த குழந்தை மீண்டுமாக மூச்சு விட ஆரம்பித்தது. தேவன் அந்த இடத்துல அந்த அம்மாவின் சத்தத்தை கேட்டார், அவருடைய ஜெபத்தை கேட்டார். அதன் பின்பாய் பார்க்கிறோம், டாக்டர் சொன்னாங்க அடுத்த நாள் காலையில், நீங்கள் ஒரு வேளை நைட்டு இந்த பிள்ளையை கொண்டு வரலன்னா இந்த குழந்தை இந்த நேரத்தில் நைட்டுக்கு உயிர் பிரிந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பல 78 நாள், எத்தனை நாள், 78 நாள் இந்த குழந்தை ஐசியூவில் இரவும் பகலும் அவங்க அம்மா கண்ணீரோடு அந்த குழந்தையின் பக்கத்தில் ஜெபித்து கொண்டு இருந்தாங்க. அநேகர் அந்த பிள்ளைக்காக ஜெபித்தாங்க. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய பிள்ளையோடைய ஹெல்த்து சரியாக ஆரம்பிச்சது. சரியாகிற மாதிரி இருக்கும், திடீர்னு இன்ஃபெக்ஷன் வரும்.
அவங்க அம்மா சோர்ந்து போயிட்டாங்க. எல்லாரும் சொன்னாங்க, கவலைப்படாத, உன்னால் தாங்குற அளவுக்கு தான் ஆண்டவர் உனக்கு என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் தருவார். இந்த அம்மாவுக்கு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆயிடுச்சு. அப்போ நான் தாங்குறதுக்கு எதுக்கு என் குழந்தை கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு இந்த அம்மா கஷ்டப்படுற நேரத்தில் திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க, நீ கவலைப்படாத, நீ தாங்கக்கூடாதுன்னு ஆண்டவர் இதை என்ன பண்ணுறாரு, அனுமதிக்கிறார். ஏன்னா நீ அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். பல நேரத்தில் நம்ம ஒரு கேள்வியோடு இருப்போம், என்னால் ஏன் தாங்க முடியாத அளவு பிரச்சனை என் வாழ்க்கையில் வந்துகிட்டே இருக்கு, என்னால் தாங்க முடியலையே, ஒரே துயரமாக இருக்கு, ஒரே கஷ்டமாக இருக்கே நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் நாம் அவரை சார்ந்து கொள்ளும் போது நம்மளுக்காக அவர் யுத்தம் செய்வார். 78 நாள் கழித்து அந்த பிள்ளையின் உயிர் மீண்டுமாய் வந்தது. அந்த பிள்ளை மீண்டுமாய் உயிர் பெற்று எழுந்தால் அதன் பின்பாக இன்று வரை, இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு 12 வயசோ 11 வயசோ, அடுத்த ஒரு இமேஜ் போடுங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை பாருங்க இப்போ எவ்வளோ ஹெல்த்தியாக ஆண்டவருடைய சமூகத்தில் பாருங்கள், அம்மாவோட சந்தோஷமாக. இன்றைக்கி அவங்க ஒரு ஆர்கனைசேஷன் ஒன்று நடத்துகிறாங்க, மேக்கிங் கேன்சர் ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அதை பற்றி போய் படிக்கலாம் ஆன்லைனில். அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு கேன்சர் இன்ஸ்டிடியூட் மாதிரி ஒன்று நடத்தி அநேகருக்கு அவங்க உதவி செய்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். எல்லாம் எதனால் நடந்தது தெரியுமா? தாரா என்கிற இந்த அம்மாவின் கண்ணீர் உள்ள ஜெபம். அந்த பிள்ளையை பார்த்து, என்னுடைய பிள்ளையை தொடுங்க ஆண்டவரே, உங்ககிட்ட நான் கொடுத்துட்டேன், நீங்கள் பார்த்துக்கோங்க, எனக்கு என்னால் இதுக்கு மேலே முடியாது, என் பிள்ளை என்ன ஆக போகுதுன்னு டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டுட்டாங்க, ஆனால் நீங்கள் என் பிள்ளைக்கு உயிர் தர முடியும். அவங்க அவரிடத்துல நம்பி இருக்கும்போது ஆண்டவர் அந்த பிள்ளைக்கு ஜீவனை மீண்டுமாய் கொடுத்தா. இந்நாள் வரை அந்த பிள்ளை உயிரோடு இருக்கும்படியா, இந்நாள் வரைக்கும் அந்த பிள்ளை சந்தோஷமாய் அவங்க அம்மாவோடு இருக்கும்படியா தேவன் கிருபை செய்திருக்கிறா. ஹல்லேலூயா. இதே தான் ஆண்டவர் சொல்கிறார், பலவீனத்திலே அவர் பலன் பூரணமாய் விளங்கும். ஆமென். எத்தனை பேர் புரியுது நான் சொல்கிறது? புரியுறவங்க மட்டும் சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. மூன்றாவது ஒரு முரணை பார்க்கிறோம், ரிசீவிங் த்ரூ கிவிங், கொடுப்பதின் மூலம் பெறுதல். ரிசீவிங் த்ரூ கிவிங், ரைட், டக்குன்னு மாத்துங்க. கொடுப்பதின் மூலம் பெறுதல். வாசிக்கலாம், லூக்கா 6வது அதிகாரம் 38வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். லூக்கா 6வது அதிகாரம் 38வது வசனம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? பாதி பேர் என் முகத்தை பார்க்குறீங்க. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி. ஸ்லைடு வரலையா? அந்த சைடு ஓகே, அந்த சைடு ரொம்ப டிம்மாக இருக்கும்ல. ஓகே, அப்போ ஸ்லைடை நம்ம பைபிள் எடுத்துருங்க. ஒருவேளை பைபிள் இல்லைன்னா ஃபோனையாவது எடுங்க. லூக்கா 6வது அதிகாரம் 38வது வசனம் மீண்டுமாக ஒரு முறை வாசிக்கலாம். பேஜ் நம்பர் சொல்லுங்க சிஸ்டர். பேஜ் நம்பர் 87, 87, புதிய ஏற்பாட்டிலே 87வது பக்கத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வாசிக்கலாம். லூக்கா 6வது அதிகாரம் 38வது வசனம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி. பாருங்க, ஆண்டவர் சாதாரணமா இல்ல, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல வேத வசனம் ரொம்ப கிளியரா சொல்லுது பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நாம் கொடுக்கும் போது தான் நம்மளுக்கு கொடுக்கப்படும். அப்ப ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லல, நீ கொடுக்காத உனக்கு கொடுக்கப்படும் ஆண்டவர் சொல்லல. நாம் கொடுக்கும் போதே நம்மளுக்கு ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. ஆனா சாதாரணமா இல்லை பாருங்க, அமுக்கி குலுக்கி, அதாவது ஒரு பாட்டிலில் வந்து ஒரு விஷயத்த போடுறீங்க வச்சுக்கோங்களேன். இப்போ சிஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, எங்கள் அம்மா செஞ்சு பார்த்துருக்குறேன், சக்கரை கொட்டும் போதோ இல்லைனா மிளகாத்தூளை வந்து அந்த டப்பாவில் கொட்டும் போதோ, வீட்டில் டப்பா வச்சுருக்கீங்க தானே, அப்படி பேன் பார்க்குறீங்க என்னை பார்த்து. அந்த டப்பாவில் வந்து கொட்டும் போது என்ன பண்ணுவாங்க, அது போட்டு குலுக்கி ஆட்டுவாங்க. எதுக்கு? உள்ளே கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் போடலாம், ஒரு சின்ன ஆசை தான் இல்லை. அப்படி போடும்போது என்ன பண்ணுவாங்க, அமுக்கி குலுக்கி என்ன பண்ணுவாங்க, அது எப்படியாவது சரிச்சு இப்படி குறைச்சி அப்படியே என்ன பண்ணுறாங்க, உள்ளே ஃபுல்லாக நிரப்பிடுவாங்க. அதே போல் ஆண்டவர் கொடுக்கும்போது சும்மா அப்படி இப்படிலாம் தூக்கி போட மாட்டார். என்ன பண்ணுவாராம், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக ஆண்டவர் கொடுப்பாராம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் நன்றாக அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். அப்போ நீங்கள் இவ்வளோதான் போடுறீங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு எவ்வளோதான் வரும்? இவ்வளோதான் வரும். நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா கிடைக்கும் சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போது கொடுக்கறது கேட்ட உடனே நம்ம கண்ணுக்கு முன்னாடி வர்றது என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? கொடுக்கறதுன்ற வார்த்தையை கேட்ட உடனே காசு தான் ஞாபகத்தில் வரும் இல்லை?
ஐயோ இவன் காசை பற்றி பேசுகிறான். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் வந்து பணத்தை மாத்திரமல்ல, இந்த இடத்துல நம்மளுடைய நேரத்தை, நம்மளுடைய அன்பு, ஈவன் மன்னிப்பு. சில பேர் மன்னிக்கிறது கூட என்ன பண்ணுவாங்க, அப்படி இப்படி வாயில் திறந்து சாரி கூட என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. அப்படிதான் வரும் வார்த்தை, வாயிலிருந்து சாரி மட்டும் வரவே வராது. உங்கள் பக்கத்தில் இருக்கும் கரங்களை பிடித்து அவங்கள பார்த்து சொல்லுங்க, நாம் பணத்தை மாத்திரமல்ல, தேவனுக்காக நேரத்தையும், தேவனுடைய சமூகத்தில் அன்பையும், நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு மன்னிப்பையும் அள்ளி அள்ளி கொடுக்கும்படியா, அந்த வார்த்தையே வராது, அள்ளி அள்ளி கொடுக்கும்படியாய் தேவன் நம்மளை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் ராஜ்யத்துக்கு மாத்திரம் இல்லை, இன்னொரு வார்த்தையை சொல்றார், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்போ நிறைய பேர் நம்மளுடைய சபையில் இந்த கிறிஸ்மஸ் டைம்லலாம் நான் பார்த்தேன், மனம் உவந்து என்ன பண்ணீங்க, ஏழைகளுக்கு கிஃப்ட் எடுத்து கொடுத்தீங்க. அது அநேக ஏழைகள் வாங்கும்போது அவங்க முகத்தில் எப்படி இருந்தது தெரியுமா, 1000 வாட்ஸ் பல்பு பார்த்துருக்கீங்களா, அப்படியே பிரகாசமாக எரியும், அந்த மாதிரி இருந்தது. அப்போது அதோடைய பலன் உங்களுக்கு இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் தேவன் தருவார். ஹல்லேலூயா. இப்போ ஏழைக்கு இறங்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்களா, வேதத்தின்படி கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறீர்கள், அவருக்கு கொடுத்ததை அவர் என்ன பண்ணுவார், 2 மடங்கா 3 மடங்கா ரெட்டிப்பாக என்ன பண்ணுவார், திரும்பி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, இப்பொழுது நம்ம சபையை சுற்றி என்ன பண்ணிட்டு இருக்கோம், பில்டிங்கை கட்டிகிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா, பில்டிங் போய் பார்த்தீங்களா, மேலே போயிட்டு யாரும் பார்க்காம இருக்கீங்களா? ஏன்னா பார்த்து போங்க, மேலே போனீங்கன்னா சைடில் எங்கேயும் உங்களுக்கு தடுப்பு இருக்காது. ஆனால் போய் பாருங்கள், பார்க்கும்போது தெரியும் ஆண்டவர் ஒவ்வொரு கட்டத்திலும் நம்மளுடைய சபையை ஆசீர்வதித்து நம்ம சபையின் தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். அது வெளிநாட்டிலேருந்துலாம் எங்கேயும் வரல, ஆண்டவர் உங்கள் மூலமாகவே இந்த சபையை கட்டி கொண்டு இருக்கிறார். அந்நிய கண்கள் இல்லை, நம்முடைய கண்கள் அதை காணும்படியாக செய்வா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போது இந்த பில்டிங் ப்ராஜெக்ட் வந்து அது பாஸ்டரோடது கிடையாது, இங்கே இருக்கிற வேற யாரதும் கிடையாது, அது நம்மளுடைய ப்ராஜெக்ட். நம்ம வீடை நம்ம தான் சேர்ந்து என்ன பண்ண வேண்டும், கட்ட வேண்டும். ஒருத்தர் கை கட்டிட்டு இன்னொருத்தர் வந்து அப்படியே பார்த்துட்டே இருந்தால் எதாவது நடக்குமா? 2 கை சேர்ந்து தட்டினா தான் என்ன வரும், சவுண்டு வரும். ஒரு கை மட்டும் தட்டிகிட்டே இருந்தால் சவுண்டு வருமா? 2 கை சேர்த்து தட்டினா தான் சவுண்டு வரும். அதே போல் சபையில் எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து இந்த சபை ப்ராஜெக்டை எடுத்து செய்யும்போது ஆண்டவர் உங்களை மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய வேலையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். அது மாத்திரமல்ல, சபைக்கு மாத்திரமல்ல, மிஷினரிஸ், நம்மளுடைய சபையில் ஆல்மோஸ்ட் 8 மிஷினரிஸை தாங்குறோம்ல. ஜார்க்கண்டில் 7 பேர், ஜார்க்கண்டில் 5 பேர், பீகாரில் ஒருத்தர் பாஸ்டர் பிரவீன். ஸோ டோட்டலாக 6 மிஷினரிஸை நம்ம சபையிலேருந்து தாங்கி கொண்டு இருக்கிறோம். நம்ம சபைக்கு ஏகப்பட்ட தேவைகள் இருந்தாலும் நம்ம சபை என்ன பண்ணுகிறது, கொடுக்கிற சபையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இதனால தான் ஆண்டவர் பார்க்கிறாரு, ஓகே இந்த சபை கொடுக்கிற சபையாக இருக்குது, அப்போ இந்த சபையை நம்ம என்ன பண்ணுவோம், ஆசீர்வதிப்போன்ற அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும், நம்ம அதிகமாய் கொடுக்க 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 ஆண்டவர் அதிகமாய் ரெட்டிப்பாய் நம்மளுக்கு திரும்ப தருகிறவராக இருக்கிறார். நீங்கள் எந்த அளவு அளக்கிறீர்களோ அந்த அளவு உங்களுக்கும் அளக்கப்படும். அப்போ அதுதான் சீக்ரெட். உங்கள் பக்கத்தில் கையை பிடிச்சி அவங்கள பார்த்து சொல்லுங்கள், ஒரு சீக்ரெட் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. அவங்க காதில் சொல்லுங்கள் பார்க்கலாம், அவங்க காதில் சொல்லுங்கள், ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். பாதி பேர் ஐயோ பயப்படாதீங்க, கடிச்சிட மாட்டாங்க, கொஞ்சம் காதை காமிங்க. ஒரு சீக்ரெட் சொல்கிறேன் கேளுங்க. நம்ம அதிகமாய் கொடுக்கும்போது தேவன் நம்மளுக்கு ரெட்டிப்பாய் திரும்ப தருகிறவராக இருக்கிறார். ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்கள் இடது கை எப்படி வைங்க, இடது கை என்னன்னு தெரியுமா, சொல்லணுமா எக்ஸ்பிளனேஷன்? இடது கை சரி, சாப்பிட்ற கை மேலே எப்படி வைங்க பார்க்கலாம். சாப்பிட்ற கை அடுத்த ஆள் அவங்க பக்கத்தில் இருக்கவங்க கை மேலே. இடது கை இப்படி வைக்கணும், வலது கை இப்படி வைக்கணும். இப்படி வைங்க பார்க்கலாம், கரெக்டாக இருக்கா அவங்க கை மேலே? இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, 2 கையை மூடிக்கோங்க, டைட்டாக மூடிட்டீங்களா? இப்போ அவங்க கையில் இருந்து எதையாவது எடுக்க பாருங்க, எடுங்க. ஏன் எடுக்க முடியல? உங்க கை என்ன இருக்கு, மூடி இருக்கு. சரி, இப்போ ஒரு கை மட்டும் தரங்க, இடது கை மட்டும் தரங்க. இடது கை திறந்துட்டீங்களா? இப்போ எடுக்க பாருங்க அடுத்தவங்க கையில இருந்து. ஏன் எடுக்க முடியல சொல்லுங்க, ஏன் எடுக்க முடியல? ஒரு கை மூடி இருக்கு, இன்னொரு கை திறந்துருக்கு. இப்போ 2 கையும் திறந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க, என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். அப்போ ஒரு சீக்ரெட் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்முடைய 2 கைகளும் ஒரு பக்கம் கொடுக்கணும்,
கொடுத்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? வாங்க முடியும். ஆமென். அப்போ என்ன பண்ணணும்? அதிகமாய் நம்ம கொடுக்க கொடுக்க தேவன் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஏற்ற நேரத்தில் உங்களை அவர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென். நீங்க எவ்வளவு வளர்க்கிறீர்களோ அதன்படியாக உங்களுக்கும் வளர்க்கப்படும். அப்போ நாம் நம்மளுடைய கரங்களை திறந்து தேவனுக்காக இடம் கொடுக்கும்போது தேவன் அந்த இடத்துல கிரியை செய்து உங்களுடைய தேவைகளை அபாரமாய் அவர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? புரிஞ்சுதா? இதுதான் ரகசியமே, வேற எதுவுமே கிடையாது. ஆமென். அடுத்ததா பார்க்கிறோம், 4வது முரண், பிகமிங் அ மாஸ்டர் பை பிகமிங் அ சர்வெண்ட். வேலைக்காரனாக மாறுவதின் மூலம் எஜமானாக மாறுதல். வேலைக்காரனாய் மாறுவதின் மூலம் எஜமானாக மாறுதல். பிகமிங் அ மாஸ்டர் பை பிகமிங் அ சர்வெண்ட். அதாவது ஆண்டவர் இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக அவரும் அவருடைய சீஷர்களும் கடைசியாக என்ன பண்ணுறாங்க? ஜாலியாக போயிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு ஒரு இடத்துல போய் நீங்கள் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த சாப்பாடுலாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அப்புறம் என்ன நடந்து உங்களுக்கு தெரியும்? யூதாஸ் காரியத்தை பார்த்து சொல்கிறாரு, நீ என்ன காட்டி கொடுக்க போகிற அப்படின்னு சொல்கிறாரு. அவன் என்ன பண்ணுறான்? அமைதியை எழுச்சி என்ன பண்ணிடுறான்? வெளில ஓடிடுறான். அந்த கேப்பில் பார்த்து சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க? சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன சண்டை தெரியுமா? நீ பெரியவனா நான் பெரியவனா? இல்லை நீ பெரியவனா நான் பெரியவனா? நான் இயேசுவின் வலது பாரசத்தில் உட்கார போகிறேன்னா இல்லை நீ இயேசுவின் வலது பாரசத்தில் உட்கார போறியான்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத ஆண்டவர் பார்க்குறாரு. அப்போ ஆண்டவர் இயேசு அவங்கள பார்த்து சொல்கிறாரு, ஏன் உலகத்தில் இருக்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? பதவி ஏன் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி லூக்கா 22வது அதிகாரம் 26வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, உங்களுக்குள்ளே அப்படி இருக்க கூடாது. உலகத்தா மாதிரி உங்களுக்குள்ள அப்படி இருக்க கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். உங்களில் பெரியவன் சிறியவனை போலவும் தலைவன் பணிவிடைக்காரனை போலவும் இருக்க கடவன். தலைவன் பணிவிடைக்காரனை போலவும் இருக்க கடவன். ஹல்லேலூயா. அப்போ ஒரு விஷயத்தை ஆண்டவர் கிளியரா எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. என்னன்னா, தேவனுடைய ராஜ்யத்தில் பதவி என்பது ஒன்று இல்லை. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? தேவனுடைய ராஜ்யத்தில் பதவி என்பது ஒன்று இல்லை, அதிகாரம் என்பது ஒன்று இல்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இருக்காது. என்னன்னா, ஒருவருக்கொருவர் பணிவிடை ஊழியம் செய்யும்படியாக தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. உங்க பக்கத்தில் இருக்கவங்க கரங்களை பார்த்து அவங்களை பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யத்தில் பதவின்னு ஒன்று கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யத்தில் பதவின்னு ஒன்று கிடையாது, அதிகாரம் கிடையாது, பணிவிடை ஊழியம் மாத்திரம்தான் இருக்கான். அதனால நீங்க என்ன பண்ணாதீங்க? அதிகாரம் பண்ணாதீங்க. நம்மளுடைய பாஸ்ட் பிரஸ்பீட்டர்ஸ் மீட்டிங் ஃபர்ஸ்ட் அவரை பிரஸ்பீட்டராக ஆக்குறாங்க. ஆக்கணும் போது அவர் போயிட்டு பின்னாடி உக்காண்டார். அங்கேருந்து பாஸ்டர் வாங்க பாஸ்டர் மேலே வாங்க அப்படி இப்படின்னு ஆசா போசான்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? அவர் பேசும்போது அவர் சொன்னார், இருக்கட்டும், இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்? கீழே தான் உட்கார போகிறேன்னு சொல்லி உட்காந்துட்டாரு. மைக் எடுக்கும்போது எல்லாரும் இவர் அதிகாரத்தோடு பயங்கரமாக அப்படி இப்படி பேசுவார்னு நினச்சாங்க. ஆனால் அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, உங்களைப் போல நானும் ஒருவன். ஒரே ஒரு வார்த்தை தான், வேற எதுவுமே சொல்ல. உங்களே போல நானும் வருவேன். இந்த பதவி இன்னைக்கு வரும், நாளைக்கு நான் ஒன்றும் போய் சொல்ல, அவர் கேளுங்க. இந்த பதவி இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும். ஒருவேளை இந்த பதவி போயிடுச்சுன்னா நானும் உங்களை போல ஒருத்தனா தான் இருப்பேன். திரும்பி நான் எங்கே வந்து உட்காரணும்? உங்கள் கூட கீழே தான் வந்து உட்காரணும். ஆகையினால இந்த பதவி, இந்த மேலே கீழே அப்படிலாம் எதுவும் வேண்டாம். நம்மளுக்குள்ளாய் கடைசி வரை இருக்க போகிறது என்னவென்றால் சகோதர ஐக்கியம் என்று அவர் சொல்லி முடித்தார். அல்லேலூயா. அநேக நேரத்தில் பார்க்கிறோம், பதவி கிடைச்சவொன்னே என்ன பண்ணுவாங்க சில பேர், ஏய் நான் லீடர் தெரியுமா, அப்படியே காலர் தூக்கி விட்டு ஏய் இது பண்ணு அது பண்ணு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? அதிகாரம் பண்ணுவாங்க. ஆனால் வேதத்தில் ஆண்டவர் இயேசு எங்கேயாவது அதிகாரம் பண்ணி பார்த்தீர்களா? ஆண்டவர் இயேசு தலைவனாக இருந்தார், ஆனால் அவர் பணிவிடை தலைவனாக, he was a servant leader. சொல்லுங்க, பணிவிடை தலைவன் சொல்லுங்க. இங்கிலீஷில் சர்வன்ட் லீடர் அப்படின்னா அவர்கள் மற்றவர்களை வேலையை விட்டு கையை கட்டி நிற்க மாட்டாங்க, அவர்களும் கூட சேர்ந்து வேலையை செய்வார்கள். அல்லேலூயா. அதே போல் இது சில நேரம் பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க? காலரை தூக்கிட்டு நான் யார் தெரியுமா, நான் பதவி இந்த மாதிரி ஒரு பவரில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆச்சா போச்சான்னு பண்ணிடுறது. கடைசியில் பதவி போனதுக்கப்புறம் முன்னாடி இருந்த மரியாதை கூட இவங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா கூட இருக்கவனை போட்டு என்ன பண்ணுறது? தாளிச்சு எடுக்கிறது. அப்படியே தாளிச்சு எடுக்கும்போது அவனுக்கு ஐயோ யாரா அப்படின்ற மாதிரி என்ன ஆகிடும்? கடைசியில் அவங்களுக்கே ஒரு வெறுப்பு வந்துடும். அந்த மாதிரி நம்ம ஒரு நாள் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க கரங்களை பிடிச்சு அவங்கள பார்த்து சொல்லுங்க, பதவி கிடைச்சதுக்கு உடனே ரொம்ப ஓவராக போனா மேலே போன வேகத்திலேயே ஆண்டவர் பிடிச்சி கீழே தள்ளுவார். அப்போ பதவின்னு ஒன்று நம்ம வேதத்தை அதாவது உலகத்தை பொறுத்த வரைக்கும் பதவினா அதிகாரம். ஆனால் வேதத்தை பொறுத்த வரைக்கும் பதவி என்றால் வழி நடத்துதல். சொல்லுங்க, வழி நடத்துதல்.
சத்தமாக தான் சொல்லுங்க. வழி நடத்துதல் அப்படின்னா ஒருத்தர், அதாவது இந்த இந்த பனி பிரதேசத்துலலாம் வந்து நாய்களை வச்சு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்லெட்ஜில் போவாங்க. முன்பாக ஒரு நாய் என்ன பண்ணும், வழி நடத்தும். பின்பாக அந்த மற்ற நாய்கள் அந்த நாய் என்ன பண்ணும், ஃபாலோ பண்ணி போகும். முன்பாக போகிற நாய் ஒரு நாள் நினைக்காது, நான் கஷ்டப்படுறேன், நீங்களாம் என்ன பண்ணுறீங்க, ஈஸியாக வரீங்கன்னு நினைக்காது. எல்லா நாய்களும் ஈக்குவலாக ஒன்றுக்கு ஒன்று என்ன பண்ணும், சமமாக ஓடும். ஒன்றா தான் சாப்பிடும், ஒன்றா தான் தண்ணி குடிக்கும். அதே போல தான் பரலோக ராஜ்யத்திலே இந்த பதவி என்பது சமம் என்று நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் மேலே நான் கீழே அப்படி எதுவுமே கிடையாது. ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் எல்லா ஊழியங்களும் சமமே. சில நேரத்தில் வந்து சில பேர் நினைப்பாங்க, ஐயோ பெருக்கிற ஊழியம் வேண்டாம், ரொம்ப கஷ்டமான ஊழியம், அது யாரும் என்ன பார்க்க மாட்டாங்க, மேலே வந்து பாட்டு பாடுற ஊழியம்னா எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவரின் பார்வையிலே மேலே வந்து செய்கிற ஊழியம் ஒன்று தான், கீழே பெருக்கிற ஊழியமும் ஒன்று தான், வெளிலே பார்க்கிங்கில் நிற்கிற ஊழியமும் ஒன்று தான். இதனால நம்மளுடைய வாலண்டியர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, கரங்களை தட்டி அவங்கள கொஞ்சம் உற்சாகப்படுத்தும். ஏன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல், மழையிலையும் சரி வெயிலையும் சரி அவள் உண்மையாய் ஊழியம் செய்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல தான் நம்மளுடைய சபையில் இருக்கிற லீடர்ஸாக இருக்கட்டும், கேர்ஸ் லீடர்ஸாக இருக்கட்டும், டிபார்ட்மெண்ட் லீடர்ஸாக இருக்கட்டும், வாலண்டியர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே தேவனுக்கு முன்பாய் ஊழியத்தை உண்மையாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவன் இம்மையிலும் ஒருமையிலும் பலனை கொடுப்பார். ஆண்டவர் இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? ஆண்டவர் இயேசு தனக்கு கிரீடம் வைக்கப்படுவதற்கு முன்பாக தன்னுடைய சீஷர்களின் கால்களை அவர் கழுவினார். அது பேர் தான் சர்வன்ட் லீடர். சொல்லுங்க, அது பேர் தான் பணிவிடை தலைவன். நம் தேவன் தான் நம்மளுக்கு எக்ஸாம்பிள். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்திலே ஒருவன் வேலைக்காரனாய் மாறினால் மட்டுமே அவனால் எஜமானாய் மாற முடியும். உலகத்துக்கு அது ஒன்றுமே புரியாது. உலகத்தானுக்கு அது எப்படி ஒருத்தன் வேலை செஞ்சால், கீழே இருக்கிற வேலை செஞ்சால் தான் மேலே வர முடியும், அப்படி அவனுக்கு ஒன்றும் புரியாது. ஆனால் வேதம் ரொம்ப கிளியராக சொல்லுது, ஒருவன் பணிவிடை ஊழியத்தை செய்தால் தான் அவனால் மேலே வந்து எஜமானாய் மாற முடியும். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி நம்ம பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா, கீழே குனிஞ்சு அடுத்தவங்க காலை தொடச்சி விட போகிறோம். சீரியஸா பண்ணலாமா? ஓகே லோகேஷ் கம் உட்காருவா. ஓகே ரெடியா? உட்காரா. ரெடியா? பண்ணலாமா? ஓகே தொடச்சி விடுங்க, பக்கத்தில் இருக்கவங்க காலை பிடிச்சி. தேங்க்யூ. நிறைய பேர் பண்ணீங்க, எதிர்பார்க்கல. ஒருவேளை நான் கை கட்டிட்டு எல்லாரும் பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் பண்ணியிருப்பீங்களா? ஏன் பண்ணீங்க? மேலே இருக்கிறவங்களே பண்ணுறாங்க, நம்ம என்ன பண்ணணும் இல்லைன்னா தப்பாயிடும் சொல்லி என்ன பண்ணுறது, நிறைய பேர் பண்ணுறது. ஆனால் உண்மையாக உங்களை பாராட்டுற, கரங்களை தட்டி உங்களே நீங்கள் பாராட்டிக் கொள்ளுங்கள். ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஒருவர் தலைவராய் இருக்க வேண்டும் என்றால் அவர் பணிவிடை ஊழியம் செய்கிறவராய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ தலைவர் அதை சரியாக செய்தார் என்றால், தலைவர் கரெக்டாக லீட் பண்ணார் என்றால், பின்னாடி இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக செய்ய வேண்டியதை அவங்க செய்து முடிப்பார்கள். ஹல்லேலூயா. அதே போல பணிவிடை ஊழியத்தில் பதவி என்று ஒன்று கிடையாது. ஆமென். பதவி நீ மேலே நான் கீழே அப்படி கிடையாது. எல்லாரும் தேவனுக்கு முன்பாய் சமம். மற்றவங்க என்னை பார்க்கணும்னு சொல்லி பணிவிடை ஊழியத்தை செய்யக்கூடாது. யாரும் என்னை பார்க்கலனாலும் ஆண்டவர் என்னை பார்க்கிறார் என்று உண்மையாக செய்ய வேண்டும். தேவன் அதையே விரும்புகிறார். மீண்டுமா அந்த வசனத்தை ஒரு தடவை வாசிப்போமா? லூக்கா 22:26. உங்களுக்குள்ளே அப்படி இருக்க கூடாது, உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது, உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிவிடைக்காரனை போலவும் இருக்க தலைவன் பணிவிடைக்காரனை போலவும் இருக்க கடவன். ஹல்லேலூயா. ஓகே, கடைசியாக 5வது முறையை நாம் பார்க்க போகிறோம். இழப்பின் மூலம் ஆதாயம், கெய்னிங் த்ரூ லூசிங். இழப்பின் மூலம் ஆதாயம். இதான் கடைசி பாயிண்ட். துரிதமாய் முடிப்போம். மத்தேயு 10வது அதிகாரம் 39வது வசனம். தன் ஜீவனை காக்கிறவன், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். ஹல்லேலூயா. இதை கடைசியாக பார்க்கிற அநேக முரண்பாடுகள் வேதத்தில் உள்ளது. ஆனால் இதிலேயே நாம் பார்க்கிறோம், தன் ஜீவனை காக்கிறவன் அதை சொல்லுங்க, தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம், ஆண்டவர் இயேசுவின் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். உலகத்தானுக்கு இது புரியுமா? ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தெரியும், நம்ம எங்கே நம் ஜீவனை மீட்டுக் கொள்கிறோம்? பரலோகத்தில் நம் ஜீவனை மீட்டுக் கொள்கிறோம். ஒருவேளை ஆண்டவர் இயேசுக்காக நம்மளுடைய உயிரை நம்ம இந்த பூமியில் விட்டோம் என்றால்
இந்த உலகத்தில் நம்மளுக்கு பலன் கிடைக்குமா கிடைக்கலையா தெரியல, ஆனால் பரலோகத்தில் கண்டிப்பாக நம்மளுக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. சுயநலத்தோடு தன் ஜீவனை காக்கிறவன் அதை நிச்சயமாக என்ன பண்ணுவான்? இழந்து போவான். ஆனால் இயேசுவுக்காக தன் ஜீவனை இழக்கிறவனோ நித்திய காலமாக அதை காத்து கொள்ளுவான். பக்கத்தில் இருக்கும் கரங்களை பிடித்து சொல்லுங்க, ஆண்டவர் இயேசுக்காக ஜீவனை இழந்தோம் என்றால் நித்திய காலமாக நாம் அதை காத்துக்கொள்வோம். இதை தான் நம்ம சுவிசேஷ புஸ்தகங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்களில் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு தன் ஜீவனை இழந்தார், நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். நாம் நம்முடைய சுயத்தை இழந்தோம், ஆண்டவர் இயேசு நம்ம இருதயத்திலே வந்து நமக்குள்ளாய் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம் வாழ்க்கையில் அநேக முக்கியமான காரியங்கள் இருக்கலாம், ஆனால் அவை எல்லாவற்றையும் விட ஆண்டவர் இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அவர் விரும்புகிறார். உங்களுக்கு மேபி உங்கள் வீட்டில் இருக்கவங்க யாராவது முக்கியமாக இருக்கலாம், உங்களுடைய ஃபோன் முக்கியமாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு இடம் முக்கியமாக இருக்கலாம், உங்கள் காலேஜ் உங்கள் ஸ்கூலில் முக்கியமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன விரும்புகிறார் தெரியுமா? அது எல்லாவற்றிலும் விட எனக்கு நீ பிரதான இடத்தை தர வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு காலத்தில் ஊழியத்துக்கு விரைந்து ஓடின கால்கள் இப்போ ஊழியம் என்று சொன்னாலே சாக்கு போக்கு சொல்லுகிற அளவு நம்மளுடைய என்ன ஆயிடுச்சு? அனுதின வேலைகள் மாறிவிட்டது. தேவனுக்காய் உழைத்த கரங்கள் இப்பொழுது புரோஜனம் இல்லாமல் என்ன பண்ணிட்டு இருக்கு? வீட்டில் தூங்கிட்டு இருக்கு. முன்னாடி இயேசுவுக்காக ஓடின கால்கள் இப்பொழுது செல்லக்கூடாத இடத்துக்கெல்லாம் செல்லுகிறது. எதனால? ஆண்டவர் இயேசு மீது அந்த அன்பு பின்னாடி போனதுனால. ஆண்டவர் இயேசு என்ன நினைக்கிறாருன்னா, பின்னாடி இருக்கிற என்ன மீண்டுமாய் முன்பாக நீ வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. He wants us to come back and serve him. நம்ம எல்லாம் மீண்டுமாக பழைய ஆதி அன்பிலே திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இந்த நாளில் என்னுடைய செய்தி நான் இப்படியா முடிக்க விரும்புகிறேன். இந்த 5 முரண்களை நம்ம இந்த நாளில் ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம். இந்த 5 முரண்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் புரிந்து சரியாய் செய்வீர்கள் என்றால் தேவன் உங்களை எதிர்பார்க்காத உயர்வுகளை கொண்டு செல்வார். இதனால் கமிட்மெண்ட் நேரத்தில் எனக்கு எல்லாரும் எழுந்துக்கணும்னு சொல்லி எனக்கு விருப்பம் இல்லை. யாருக்கெல்லாம் இந்த வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்தில் தொட்டுச்சோ, இன்னையிலேருந்து என் வாழ்க்கை மாறணும் சொல்லி நினைக்கிறீங்களோ, நீங்கள் மாத்திரம் உங்களுடைய இடத்துல எழுந்து நில்லுங்க. பக்கத்தில் எழுந்து நிற்கிறாங்க சொல்லிட்டு நான் எழுந்து நிற்கலாம் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் ஆண்டவருக்குள்ள ஒரு ஒப்பந்தம், ஆண்டவர் கூட ஒரு உடன்படிக்கை. அந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் இடத்துல பேசினது என்றால், இந்த நாளிலே என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் என்று விரும்புகிறீர்கள் என்றால் உங்களுடைய இடத்துல எழுந்து நிற்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். வேதத்தில் பார்க்கிறோம், எலியா ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரன், 7 அற்புதங்களை தன்னுடைய வாழ்க்கையில செய்தார். ஆனால் எலிசாவை பார்க்கிறோம், எலியாவுக்கு தண்ணீர் வார்க்கிறவனாய், அவருடைய வேலைகளை செய்கிறவனாய் அவன் இருக்கிறதை காணப்படுகிறோம். எலிசா பெரிய ஊழியக்காரனாய் வந்த பிறகும், அவன் ஒரு தீர்க்கதரிசியா மாறின பிறகும், எலிசாவை பார்த்து எலிசா எங்கன்னு சொல்லி கேட்கும் போது, அப்போ இந்த இடத்துல பாருங்க 2 ராஜாக்கள் 3:11, அப்பொழுது யோசபாத் நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேலின் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாய் சொன்னான். ஹல்லேலூயா. அப்போ எலிசா, அதாவது எலியாவுக்கு ஊழியம் செய்த எலிசா பெரிய ஊழியக்காரன் என்று அழைக்கப்படவில்லை, எலியாவின் ஊழியக்காரன் என்று அழைக்கப்பட்டான். எலிசாவுக்கு அவன் தண்ணி வார்த்தான். அப்போ அந்த எலியாவை தேவன் என்ன பண்றாரு? எதிர்பார்க்காத உயரங்களுக்கு கொண்டு செல்கிறார். எலியா செய்தது 7 அதிசயம், எலிசா செய்தது 14 அதிசயங்கள். அல்லேலூயா. தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவனோ தாழ்த்தப்படுவான். கொஞ்ச நேரம் அப்படியே கையை உயர்த்தி அப்பாவை நோக்கி சொல்லுவோம், ஆண்டவரே எனக்குள்ளாய் பெருமை ஒரு நாளும் வந்துடக்கூடாது. ஆண்டவரே எனக்குள்ளாய் பெருமை ஒரு நாளும் வரக்கூடாதப்பா. என்னை நான் தாழ்த்தி கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. எலிசாவை போல என்னை தாழ்த்தி கொள்ளும்படியாய் ஆண்டவரே. அவன் தண்ணி வார்த்தான் தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, ஆனால் அவன் அநேக அற்புதங்களை செய்தானே, எல்லாம் உம்முடைய வல்லமையினாலே தானப்பா. இதனால சொல்லுங்க ஆண்டவரே, இதனால் 5 முரண்களை வேதத்தில் பார்த்தோம் அப்பா. அப்பா, தன்னை தாழ்த்தப்படும் போது உயர்வை தருகிற தேவனா இருக்கிறீர் அப்பா. You will give exaltation through humility. இந்த நாளிலே அப்பா எங்களை நாங்கள் தாழ்த்தும் போது எங்களை உயர்த்துகிறவராய் காணப்படுகிறீர். வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவரே, நீர் உம்மை தாழ்த்தின போது பிதாவாகிய தேவன் உம்மை எல்லாவற்றுக்கும் மேலாய் உயர்த்தினது போல எங்களை நாங்கள் தாழ்த்தி கொள்ளும்படியாய் உதவி செய்யுங்க ஆண்டவரே. 2வதாக சொல்லுங்க, அவரை நோக்கி கேளுங்க, என்னுடைய பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும்.
ஆண்டவரே என்னுடைய பலவீனத்தில் உங்களுடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும்ப்பா. ஆண்டவரே let your strength flow through my weakness. இந்த நாளிலே என்னுடைய பலவீனத்தில் உடைய பலன் வல்லமை இந்த நாளிலே இறங்கட்டும் அப்பா. எனக்குள்ளாய் இருக்கிற பலவீனங்கள், சோர்வுகள், எனக்குள்ளாய் இருக்கிற அசதிகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியே போ என்று கட்டளை இடுகிறேன். சொல்லுங்க, வெளியே போ என்று கட்டளை இடுகிறேன். இயேசுவே எனக்குள்ளாய் நீர் இறங்குங்கப்பா, என்னை பலப்படுத்துங்க. அவரை நோக்கி கேளுங்க, என்னை நோக்கி பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, மூன்றாவதாக நாங்கள் பார்த்த முரண் கொடுப்பதின் மூலம் பெறுதல், ரிசீவிங் த்ரூ கிவிங். நான் எவ்வளவு அளக்கிறேனோ அதன்படியா எனக்கு அளக்கப்படும் அப்பா. என்னுடைய கைகள் ரெண்டுமே மூடி இருந்தா என்னால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதே, என்னால் ஆசீர்வாதத்தை தர முடியாதே. என்னுடைய ரெண்டு கைகளும் திறக்கும்படியாய் பிறருக்கு நான் கொடுப்பவனாய், ஆண்டவரே உம்மிடத்தில் வாங்குகிறவனாய் என் கரங்களை ஆசீர்வதிங்க. கேட்போமா? என் கரங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. let me receive through giving Father. அது எங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், உலகத்தானுக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் நீர் சொல்லியிருக்கிறீர் அதிகமாய் கொடுப்பவனிடத்தில் நீர் பிரியமாய் இருக்கிறீர். ஆண்டவரே, நேரத்தை கொடுக்க உதவி செய்யுங்க, அன்பை கொடுக்க உதவி செய்யுங்க, பிறரை மன்னிக்க எனக்கு உதவி செய்யுங்க. கேட்போமா? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் நன்றாய் அழிந்து உங்களுடைய மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால சொல்லுங்க, ஆண்டவரே அப்பா, நான் அளந்து கொடுக்கும்படியாய், மனதாறு கொடுக்கும்படியாய், உதாரமாய் கொடுக்கும்படியாய், உங்களுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு, எங்கள் சபையில் உள்ள ஏழைகளுக்கு, எங்களுடைய மிஷனரி ஊழியர்களுக்கு நாங்கள் உதாரணமாய் தரும்படியாய் உதவி செய்யுங்கப்பா. எங்கள் சபை கட்டிடம் எங்களுடைய கரங்களினால் கட்டப்படுவதாக. ஹல்லேலூயா. அடுத்ததாய் நாம் பார்த்த முரண் வேலைக்காரனாய் மாறுவதின் மூலம் எஜமானாய் மாறுதல். பிகமிங் அ மாஸ்டர் பை பிகமிங் அ சர்வன்ட். இந்த நாளிலே கரங்களை உயர்த்தி அவரை நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே பதவி ஆசை பிடிச்சி நான் ஒரு நாள் அலையக்கூடாதப்பா. ஆண்டவரே நான் பெரியவன் நீ சிறியவன் அப்படின்னு ஒரு நாள் என் வாயிலிருந்து வார்த்தை வரவே கூடாது. அது பிசாசுடைய வார்த்தை. அந்த நாளில் அப்பா உம்மை போல நான் மாற்றும்படியாக உம்மை போல நான் மாற்றுங்க ஆண்டவரே. பணிவிடை ஊழியனாய், பணிவிடை தலைவனாய் என்னை மாற்றுங்க அப்பா. பிறருக்கு உதவுகிறவனாய் என்னை மாற்றுங்க. மேபி உங்களுடைய வேலையிலையும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் பணிவிடை தலைவனாய் மாறும்போது ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறவராய் காணப்படுகிறார். ஆண்டவரே, உங்களுக்குள்ளாய் பெரியவன் சிறியவன் அப்பா வேறுபாடை பார்க்காத கர்த்தரே, இந்த நாளில பணிவிடை காரனை போல எங்களை மாற்றுங்க அப்பா. எங்களை பணிவிடை தலைவனாய் மாற்றுங்க ஆண்டவரே. கடைசியாக நாம் பார்த்த முரண் இழப்பின் மூலம் ஆதாயம், கெய்னிங் த்ரூ லூசிங். தன்னுடைய ஜீவனை அதை காக்கிறவன் அதை இழந்து போகிறான், ஆனால் இயேசுவின் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை நித்தியமாய் அவன் காப்பான். இந்த நாளில் கைகளை உயர்த்தி அவரை நோக்கி சொல்லுங்க, உமது ஊழியத்திற்காக நான் வைராக்கியமாக ஓடும்படியா உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே 10ஓட 1 11 நான் வந்து போயிடக்கூடாது. சும்மா சபைக்கு சும்மா தலையை காட்டிட்டு போறதுக்காக நான் வரலப்பா. உம்மது ஊழியத்தை உண்மையாய் செய்யும்படியாய், உம்முடைய ராஜ்யத்தை நான் கட்டும்படியாய், ஆண்டவரே சபையில் நடக்கிற ஊழியங்களில் பங்கெடுக்கும்படியாய் நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. சபையில் 10ல் 1 பங்கு தான் ஊழியம் செய்கிறாங்க, 9 பங்கு என்ன பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியலையாப்பா. இந்த நாளில் அந்த 10ல் 1 பங்காய் நான் மாறும்படியாய் உதவி செய்யுங்க. கேளுங்க, ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் வந்திருக்கலாம், ஒருவேளை ஊழியங்களில் பல பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் அதை விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனால் இந்த புதிய வருடத்திலே கர்த்தர் புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த நாளிலே அவர் இடத்திலே ஒப்பு கொடுத்து கேளுங்க, ஆண்டவரே இந்த வருடத்திலே நான் உமக்கு ஆதாயம் செய்யும்படியா உடைய ராஜ்யத்தை கட்டுகிறவனாய், உடைய ராஜ்யத்திற்காக ஓடுகிறவனாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே, எங்களை மாற்றுங்கப்பா. இதனால் அவரை நோக்கி கேட்போமா, ஆண்டவரே நீர் எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீர், எங்களுக்காக ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் காரியத்தை செய்து முடித்தீரப்பா. இந்த நாளில் எங்களை உடைய சமூகத்தில் தருகிறோம் ஆண்டவரே, உடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் தருகிறோம் அப்பா. நீர் எங்களோடு இருந்து நடத்துகிற தேவனா இருக்கிறீர், அதற்காக நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லி கரங்களை தட்டி சொல்லுவோமா, இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். சொல்லுவோமா, கைத்தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா, இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைத்தட்டி நாம் பாடுவோம். கரங்களை அசைத்து கொண்டாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். சொல்லுங்க, கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து. கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ
பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். சொல்லுவோமா? உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கரங்களை சேர்த்து கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார். நொடி பொழுதே சுகம் தருவார், நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார். நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். சொல்லுவோமா? கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைத்தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா, இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைத்தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைகளை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி, 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 நன்றி செலுத்துகிறோம். பலவான என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். பலவான என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். இஸ்ரவேலின் மகிமையவர், இஸ்ரவேலின் மகிமையவர். யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யெஷூரன் எந்த துதிகளில் வாசம் செய்பவரே. யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யெஷூரன் எந்த துதிகளில் வாசம் செய்பவரே. நீ என் தாசன் என்றவரே, நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்றவரே. நீ என் தாசன் என்றவரே, நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்றவரே. பாவங்கள் யாவையும் மன்னித்தீரே, சாபங்கள் யாவையும் நீக்கினீரே. பாவங்கள் யாவையும் மன்னித்தீரே, சாபங்கள் யாவையும் நீக்கினீரே. மீட்டு கொண்டேன் என்றவரே, என்னை மீட்டு கொண்டேன் என்றவரே. யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த வாரத்திலே பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த புதிய வருஷத்தை அவர்களுக்கு நன்மையின் வருடமாய் மாற்றுவீராக. அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்ன தேவன் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில புதிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நிறைவாய் நீர் தருவீராக. இப்பொழுதும் உம்மை கனம் பண்ண, உம்மை ஸ்தோத்திரம் பண்ண,
உடைய பிள்ளைகள் உமக்கு படைக்க இருக்கிற காணிக்கை பலிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, அங்கீகரிப்பீராக. சகல குறைவுகளையும் கர்த்தர் மகிமையாய் நிறைவாக்குவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாம்.